أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. تبارك الذي بيده الملك وهو على كل شيء قدير. الذي خلق الموت والحياة ليبلوكم أيكم أحسن عملا وهو العزيز الغفور. الذي خلق 7 سماوات طباقا ما ترى في خلق الرحمن من تفاوت فارجع البصر هل ترى من فطور ثم ارجع البصر كرتين ينقلب إليك البصر. 1447 ரமலான் பிறை 25 பிறை டிவியின் இஃப்தார் விசேட நிகழ்ச்சியோடு இன்றைய நாள் கொழும்பு 10 அமானி மண்டபத்திலே இடம்பெறுகின்ற இந்த நிகழ்வில் உங்கள் அனைவரையும் வரவேற்றுக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எமது இந்த குறுகிய அழைப்பினை ஏற்று வருகை தந்திருக்கின்ற உலமாக்கள், புத்திஜீவிகள் மற்றும் பிறை டிவியின் நேயர்கள் அனைவருக்கும் நாங்கள் மீண்டும் ஒரு முறை சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய இஃப்தார் விசேட நிகழ்ச்சியினை ஆரம்பம் செய்து வைக்க அன்போடு நாங்கள் அழைப்பது அருள்மறையாம் திருமறை வசனங்களை வழங்குவதற்காக அஷ்ஷேக் அப்துல் ரஹ்மான் மௌலவி அவர்களை அழைக்கின்றோம். السلام عليكم ورحمة الله وبركاته. سلام بديل ورلا. السلام عليكم ورحمة الله وبركاته. كوني بدي كنا بتابعين سلام بديل سونا على أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وقال الذين كفروا ربنا أرنا الذين أضلانا من الجن والإنس نجعلهما تحت أقدامنا ليكونا من الأسفلين. إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون. نحن أولياؤكم في الحياة الدنيا وفي الآخرة ولكم فيها ما تشتهي أنفسكم ولكم فيها ما تدعون نزلا من غفور رحيم. ومن أحسن قولا ممن دعا إلى الله وعمل صالحا وقال إنني من المسلمين. صدق الله العظيم. ஆஸ் கேபிள் டெலிவிஷன், ஆஸ் கேபிள் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தினுடைய ஒரு அங்கமான பிறை டிவி 2012ஆம் ஆண்டு
ஆரம்பிக்கப்பட்ட ஒரு நிறுவனமாகும். இது வெறுமனே சமூக ஊடகமும் அல்ல, சமூக வலைத்தளமும் அல்ல, யூடியூப் சேனலும் அல்ல. இது ஒரு கேபிள் டிவி என்பது குறிப்பிடத்தக்க விடயம். இன்றைக்கு 14 வருடங்களாக தன்னுடைய பணியினை செவ்வனே செய்து வருகின்ற பிரை டிவி நிறுவனமானது ஆஸ் கேபிள் மீடியா பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் கீழ் இயங்குகின்ற டான் டிவி, தமிழொலி, டான் நியூஸ், டான் மியூசிக், பிரை டிவி, யாழ் டிவி, ஹொலிமெரி டிவி, ஓம் டிவி, கல்வி டிவி, டான் காமெடி டிவி போன்ற கிட்டத்தட்ட 8க்கு மேற்பட்ட பிரத்யேக அலைவரிசைகளை கொண்ட ஒரு நிறுவனத்தின் ஒரு பகுதிதான் இந்த பிரை டிவி. தொடர்ச்சியாக இஸ்லாமிய விடயங்களையும் இஸ்லாமிய நெறிமுறைகளையும் உள்ளடக்கி செயற்படுகின்ற இந்த பிரை டிவியினை ஸ்தாபிப்பதற்காக அனுமதி வழங்கிய ஆஸ் கேபிள் நிறுவனத்தினுடைய நிறைவேற்று பணிப்பாளர் திரு SS குகநாதன் அவர்களுக்கு நாங்கள் இந்த வேளையில் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போன்று இந்த நிறுவனத்தின் நிறைவேற்று பணிப்பாளர் CEO ஷாமலன் தியாகராஜா மற்றும் விளம்பர பீட முகாமையாளர் சிவா கணேஷ், ஹெட் ஆஃப் த மார்க்கெட்டிங் சசிக வீரசிங்க அவர்களுடன் மார்க்கெட்டிங் குழுவினர் அனைவருக்கும் நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இவ்வாறான ஒரு டிவி சேனலினை எமது சமூகத்திற்காக செய்வதற்கு முழுமையான இடத்தினை வழங்கி முழுமையான நேரத்தினை, அதாவது 24 மணி நேரமும் செயற்படுகின்ற ஒரு தொலைக்காட்சியாக இருந்து கொண்டிருக்கின்ற இந்த பிரை டிவியின் ஹிஜ்ரி 1447ஆம் ஆண்டு ரமலான் பிறை 25 இன்றைய தினம் இடம்பெறுகின்ற இந்த ரமலான் விசேட நிகழ்ச்சியிலே தொடர்ந்தும் நாங்கள் இஸ்லாமிய கலை சம்பந்தமான சிறப்புரை ஒன்றினை வழங்குவதற்காக அன்போடு அழைப்பது ஓய்வு பெற்ற அதிபர், அறிவிப்பாளர், எழுத்தாளர் முல்லை முஸ்லிஃபா அவர்களை அழைக்கின்றோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே. அல்ஹம்துலில்லாஹ். பரிசுத்தமும் பரிபூரணமும் நிறைந்திருக்கின்ற ரமலான் மாதத்தினுடைய இறுதி 10 நாளிலே ஒன்றாக இஃப்தாருடைய இந்த வேளையிலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே, நேரலையாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற நேர்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். 21ஆம் நூற்றாண்டு தகவல் மைய நூற்றாண்டு என்று எங்கள் எல்லோருக்கும் தெரியும். இந்த தகவல் மையத்தை வியாபிப்பதிலே ஊடகங்கள் பெரும் பங்கு வகிக்கின்றன. அந்த ஊடகங்கள் இன்று ஒரு தனி மனிதனதும் ஒரு குடும்பத்தினதும் ஒரு சமூகத்தினதும் வாழ்வியலை தீர்மானிக்கின்ற, பழக்க வழக்கங்களை தீர்மானிக்கின்ற, பண்பாடுகளை வளர்க்கின்ற ஒன்றாக நாம் விரும்பியும் விரும்பாமலும் எங்களை சூழ்ந்திருக்கின்ற ஒரு சூழல் இருக்கின்றது. உண்மையில் ஊடகங்கள் கலை கலாசார பண்பாடுகளை வளர்க்க வேண்டிய ஒரு முக்கியமான பங்கு கொண்டதாக இருக்கின்றது. விடயத்துக்கு வருவதாக இருந்தால், இன்றைய இந்த இஃப்தார் நிகழ்ச்சியை பிறை தொலைக்காட்சி ஏற்பாடு செய்திருக்கின்றது என்பதனூடாக இலங்கை முஸ்லிம் சமூகத்திற்கு இந்த பிறை டிவி கிடைத்திருக்கின்ற முக்கியமான ஒரு பொக்கிஷமாக இருக்கின்றது. இதனை எவ்வாறு பயன்படுத்தப்படுகின்றது, எவ்வாறு இதனை பயன்படுத்த வேண்டும் என்கின்ற விடயங்களிலே
முஸ்லிம் சமூகத்தினுடைய புலமையாளர்கள், ஊடகவியலாளர்கள் அனைவருக்கும் பங்கு இருக்கின்றது என்று நான் நினைக்கின்றேன். குறிப்பாக மிக விரைவாக இளைஞர் சமூகத்தை கவர்ந்தெழுக்கின்ற ஒரு சாதனமாக ஊடகம் இருக்கின்றது. குறிப்பாக சமூக ஊடகங்களும் இலத்திரனியல் ஊடகங்களும் இந்த பங்கை செய்து கொண்டிருக்கின்றன. ஆகவே இளைய தலைமுறையினரை, குறிப்பாக மாணவர் சமூகத்தினரை ஆற்றுப்படுத்துவதற்கும் நெறிப்படுத்துவதற்கும் இத்தகைய ஊடகங்களை மிக சரியாக திட்டமிட்டு பயன்படுத்துவதன் ஊடாக சமூகத்தினுடைய விளைவை நாங்கள் எதிர்பார்க்க முடியும். நான் நினைக்கின்றேன் பிறை டிவி ஆன்மீக ரீதியாக பெரும் பங்களிப்பை செய்து வருகின்றது என்ற வகையில் மிக முக்கியமான ஒன்றாக அமைகிறது. முஸ்லிம் அடையாளத்தை கொண்டிருக்கின்ற ஒரு ஊடகம் ஆன்மீக அடிப்படை தளத்தை கொண்டிருக்க வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. அதே நேரத்தில் அந்த ஆன்மீகத்துக்கூடாக இளந்தலைமுறையினரை நெறிப்படுத்துகின்ற வகையில், அவர்களுடைய ஆளுமைகளை வெளிப்படுத்துகின்ற வகையில் இஸ்லாமிய பாரம்பரிய கலை, இலக்கிய, கலாசார நெறிமுறைகளை மாணவர்களுக்கு, இளைய தலைமுறையினருக்கு வளர்க்க வேண்டிய தேவை இருக்கின்றது. நான் நினைக்கின்றேன் பிறை டிவி இந்த பக்கத்தை தனது சிந்தனையிலே எடுத்திருக்கின்றது என்று. நாங்கள் கூட பிறை தொலைக்காட்சியிலே இது சார்ந்த சில நிகழ்ச்சிகளை நடாத்தி இருக்கின்றோம் என்பதனையும் இந்த இடத்திலே சொல்லி காட்ட வேண்டிய தேவை இருக்கின்றது. ஒரு சமூகத்தினுடைய வெற்றி என்பது அல்லது அதனுடைய சரியான பாதையை ஆற்றுப்படுத்த வேண்டும் என்பது அதனுடைய வரலாற்று மரபிலே இருந்து பார்க்கப்பட வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது. அப்படி பார்க்கின்ற போது எல்லா சமூகங்களுக்குள்ளும் புதைந்திருக்கின்ற அவர்களுடைய பாரம்பரியங்களும் கலை, கலாசார, இலக்கிய பண்பாடுகளும் வெளியே கொண்டு வரப்பட வேண்டிய தேவை இருக்கின்றது. புதிய சமூகத்தினர், நான் ஏற்கனவே சொன்னது போல, ஊடக கலாசாரத்துக்கு அல்லது ஊடக கவர்ச்சிக்கு உட்பட்டு அவர்கள் தங்களுக்கான ஒரு திசையை தேடிக்கொள்கின்ற ஒரு நிலைமை இருக்கின்றது. ஆகவே அவர்களுக்கு சரியான திசை காட்ட வேண்டிய ஒரு பொறுப்பு இந்த ஊடகத்தை சார்ந்தவர்களுக்கும் புத்திஜீவிகளுக்கும் இருக்கின்றது என்று நினைக்கின்றேன். குறிப்பாக முஸ்லிம் சமூகத்தை பொறுத்தவரையில் முஸ்லிம் சமூகத்தினுடைய கலை, கலாசார, பாரம்பரிய விழுமியங்கள் என்று சொல்லப்படுகின்ற பெரியதொரு பக்கம் இருக்கிறது. ஆனால் இந்த பக்கத்தை மாணவர்களோ அல்லது இளந்தலைமுறையினரோ சரியாக அதனை புரிந்து கொள்கின்ற ஒரு சூழல் இல்லாமல் இருக்கிறது. ஆகவே நான் நினைக்கின்றேன் இந்த பிறை டிவி போன்று முஸ்லிம் சமூகத்துக்காக இயங்குகின்ற இந்த நிறுவனங்கள் அது சார்ந்த நிகழ்ச்சிகளை ஒழுங்கமைப்பதனூடாக ஒரு காத்திரமான சமூக ஆற்றுப்படுத்தலை செய்ய முடியும் என்று நான் கருதுகின்றேன். இஸ்லாம் தமிழுக்கு ஆற்றியிருக்கின்ற பங்களிப்பு பற்றி கதைக்கின்ற போது ஒரு நீண்ட வரலாற்று பாரம்பரியம் இருக்கிறது. இஸ்லாத்துக்கென்று தனித்துவமான கலை, கலாசார, இலக்கிய வடிவங்கள் இருக்கின்றன. நமது ஊர்களிலெல்லாம், கிராமப்புறங்களிலெல்லாம் காலாகாலமாக பின்பற்றி வருகின்ற இஸ்லாமிய கலைகள் இருக்கின்றன. ஆனால் இவை இன்று தூர்ந்து போயிருக்கின்றன அல்லது விழிப்புணர்வுக்கு கொண்டு வரப்படாத ஒரு சூழலில் இருக்கின்றன. இவற்றை அவ்வாறு கொண்டு வருவதனூடாக இந்த கலை, கலாசார பண்பாட்டினுடைய பெருமிதங்களூடாக முஸ்லிம்களுடைய பாரம்பரியத்தை நிறுவ முடியும். அந்த வகையிலே இளம் சமூகத்துக்கு நாங்கள் வழிகாட்ட வேண்டிய தேவை இருக்கின்றது. அவ்வாறு வழிகாட்ட வேண்டிய இலக்கு குழுக்களாக மாணவர்கள் இருக்க வேண்டும் என்று நாங்கள் பார்க்கின்றோம். ஏனென்றால் பாடசாலை மாணவர்களாக இருக்கலாம் அல்லது பல்கலைக்கழக மாணவர்களாக இருக்கலாம், உயர் நிறுவனங்களிலே கற்கின்ற மாணவர்களாக இருக்கலாம். அந்த மாணவர்களுக்கு சரியாக இவற்றை ஆற்றுப்படுத்துவதன் மூலமாக இன்று இருக்கின்ற ஊடக கலாச்சாரத்தை அவர்கள் ஒழுங்கமைப்பதற்கு நாங்கள் அவர்களுக்கு வழிகாட்ட முடியும் என்கின்ற ஒரு விடயம் இருக்கின்றது. ஆகவேதான் பாரம்பரிய கலைகளை நாங்கள் கொண்டு வர வேண்டிய தேவை இருக்கின்றது. உதாரணமாக நாங்கள் பொல்லடி என்று எடுத்துக்கொண்டால் இலங்கையில் பல பகுதிகளிலே பல
வரன்முறைகளோடு இந்த கொள்ளடியன் சொல்லப்படுகின்ற விடயம் இருக்கிறது. இதனை பாடசாலை சார்ந்த இளம் சந்ததியினருக்கு நாங்கள் பயிற்றுவிப்பதனூடாக, அவ்வையான நிகழ்ச்சிகளை நாங்கள் ஊடகமயப்படுத்துவதனூடாக அந்த கலையினுடைய அந்த வேரை அவர்கள் பிடித்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக அது அமையும். இதேபோல் இஸ்லாமிய இலக்கிய வடிவங்கள் நாங்கள் கேள்விப்பட்டிருப்போம். நாமா, கிஸ்ஸா, படைப்போர், முனாஜத், இப்படி பல இஸ்லாமிய இலக்கிய வடிவங்கள் இருக்கிறது. இந்த இலக்கிய வடிவங்களை எல்லாம் மாணவர்கள் கற்றுக்கொள்வதன் மூலமாக எதிர்கால சந்ததியினருக்கு இவற்றை வலுப்படுத்தவும் இவற்றை காத்திரமாக மாற்றுவதற்கும் ஒரு வாய்ப்பாக இருக்கும். நான் நினைக்கின்றேன், புரை டிவி போன்ற இத்தகைய இஸ்லாமிய சமூக சிந்தனையை கொண்டு செல்வதற்கான ஒரு தளமாக இதனை பயன்படுத்த முடியும். ஏற்கனவே சொன்னது போல இந்த 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 வாய்ப்பை புரை டிவி என்ற பெயரிலே தந்தவர்கள் அவர்களை நாங்கள் இந்த வேளையிலே கௌரவப்படுத்துவதற்கும் நன்றியோடு நினைவு கூறுவதற்கும் கடமைப்பட்டிருக்கிறோம். அவ்வாறு தரப்பட்ட இந்த 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 அலைவரிசை நேரத்தை காத்திரமாக புரை டிவி பயன்படுத்தி கொண்டிருக்கிறது. ஆகவே அதற்கும் அவர்களுக்கு நன்றி நாங்கள் செலுத்த வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஆகவே இத்தகைய ஒரு களத்துக்கான சரியான திட்டமிடலும் பயன்படுத்தலும் மிக முக்கியமாக அமைகின்ற போது எதிர்காலத்தில் ஒரு நல்ல ஊடக கலாச்சாரம் கொண்ட சமூகத்தை உருவாக்க முடியும் என்ற எனது நம்பிக்கையை வெளியிட்டு கொண்டு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி, எல்லாம் வல்ல அல்லாஹ் இந்த இஃப்தாருடைய நேரத்தை பொருந்தி கொள்ள வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். தொடர்வது இஸ்லாமும் ஊடகமும் என்கின்ற ஒரு பார்வை. வழங்குகிறார் மௌலவி ஷக்கீல் இஸ்லாமி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம் அம்மா பஅத். قال الله تعالى والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. قال نبينا صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات إلى آخر الحديث أو كما قال صلى الله عليه وسلم. All praise is due to Allah subhanahu wa ta'ala, who is a sustainer, nourisher, provider and protector. May His peace and blessings be upon Hazrat Rasulullah sallallahu alayhi wa sallam. His household is male and female till the day of Qiyamah. Man la yashkurin nas la yashkurillah. நான் ஆரம்பிக்கிறேன். மனிதர்களுக்கு யார் நன்றி செலுத்தலையோ ரப்புல் இஸ்ஸத்துக்கு நன்றி செலுத்தாத போலதுதான். என்னை இந்த பிறைக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி கொடுத்தது ஷேக் ஷுக்குர்தீன் அவங்க தான். என்னை வழிப்படுத்தி நடாத்தி கொண்டு போகிறது எங்களோட ஷேக் அப்துல் ரஹ்மான் ரஷீதி அவர்கள். அதே போல் பிரதர் ரிஸ்வானுக்கும் ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர் ஹஸனுல் ஜஸா. முஸ்லிம்கள் என்றாலே கொஞ்சம் அவுட்வர்ட், கொஞ்சம் விளப்பம் இல்லாதவர்கள் தான் பொதுவாக ப்ரொஜெக்ட் பண்ணப்பட்டீங்க. நான் புத்திசாலி என்று சொல்லிட்டு போகிறது புத்திசாலியோட ஸ்டைல் இல்லை. புத்திசாலிகளுக்கு தெரியும் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்றது. பொதுவாக மீடியாவை எடுத்து பார்த்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயும் வேறையாக ஒரு டிபார்ட்மெண்ட் இருந்துச்சு மீடியா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்திலேயும் மினிஸ்ட்ரி ஆஃப் மீடியா இருந்துச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி எங்கட நாட்டில் ஸ்போக்ஸ்மேன் யாருன்னு தெரியும். எங்கட நாட்டில் இல்லாத பக்கத்து நாட்டில் யார் ஸ்போக்ஸ்மேன் என்று தெரியும். மீடியா பர்சன் யாருன்னு தெரியும். ஆனால் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் மீடியா பர்சன் ஸ்போக்ஸ்மேன் யாருண்டா ஹஸ்ஸான் பின் சாபித் ரதியல்லாஹு தஆலா, டெப்யூட்டி வந்து அப்துல்லா பின் ரவாஹா ரதியல்லாஹு தஆலா, செக்ரட்டரி மாலிக் ரதியல்லாஹு தஆலா. இவங்களுக்கு எல்லாத்துக்கும் சுப்பீரியர் ஹஸரத் உமர் ரதியல்லாஹு. ஒரு மீடியா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரக்கூடிய டெலிகேஷன்ஸுக்கு வரக்கூடியவர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுப்பு சாட்டுவாங்க. முதல் இந்த உலகத்துக்கு லெட்டர்ஸ் அனுப்பி, அதாவது இன்டர்நேஷ்னல் மெயில் பண்ணது ஹஜ்ரத் உமர் ரதியல்லாஹு. 1100 இன்வென்ஷன்ஸில் எடுத்து பார்த்தா விளங்கும். புக்ஸ் வாசிக்கிறவங்களுக்கு தெரியும். மீடியாவுக்கு பெரிய பங்களிப்பு ஒன்று இருக்குது முஸ்லீம்ஸு. அதுலேயும் பொயட்ரி,
வெல் நோன் பொயட்ரி, அதாவது கவிதைகள் மூலமாக இஸ்லாத்தை மற்ற மக்களுக்கு எத்தி வச்சதும் முஸ்லிம்கள் தான். கண்ணியமானவர்கள், அல்லாஹ் நல்லடியார்களே, இன்னைக்கு பிரச்சனை என்னன்னு சொன்னால் மீடியாவில் ஈக்கிற பிரச்சனை இல்லாத எப்படி பாவிக்கிறதுலேருந்து தான் இஸ்லாத்தில் பிரச்சனை இருக்குது. இந்த மாதத்தில் ஈக்கிறோம், தக்குவா உள்ள மாதம், லஅல்லக்கும் தத்தகூன். மீடியா இல்லை, வாகனம் இல்லை, ஊடு இல்லை, பயானாக இருந்தாலும் சரி, தக்குவா இல்லாதது வெறுமனே குப்பைக்கு தான் சமானம். அது ஒரு பாவமாக. ஒரு வாகனத்தை எடுத்தாலும் அல்லாஹ்க்கு பயந்த ஒத்தராக தான் ஓட்டணும். ஒத்தர்கிட்ட ஒரு போஸ்ட் பண்ணுறாரா இல்லாட்டி ஸ்டோரி ஒன்று போடுறாரா, அது தக்குவா உள்ள ஒத்தர் என்ன வேலையை செய்வாரோ அல்லாஹ் ரசூலுக்கு விருப்பம் இல்லாத வேலையை செய்ய மாட்டார். நான் 2025 அமெரிக்கன் எம்பசியில் மீடியா லிட்ரஸி என்று சொல்லக்கூடிய பிஸ்னஸ் ஒரு கேதரிங்கில் ஒரு கோர்ஸ் ஒன்றை ஃபாலோ பண்ணியிருந்தேன். அதை முதலாவது சத்திய பிரமாணம் எடுக்கிறது. மீடியா செஞ்சவங்களுக்கு தெரியும். யார்டையும் முதல் சத்தியம் என்னென்ற சத்திய பிரமாணம், நான் யார்டையும் மானத்தை போக்க மாட்டேன் என்றே தான் உறுதிமொழி, அதில் முதலாவது. ஆனால் இன்றைக்கு அவுட் ஆஃப் மீடியா லிட்ரஸி அது பெய்த்து முதல்ல செய்கிறது அதுதான். வெரிஃபை பண்ணாமல் இன்னொத்தரை பற்றி மீடியாவில் இல்லை, வாயால் இல்லை, உள்ளன் கெட்ட சிந்தனை, இவர் இப்படியா இருக்கும் என்று நினைச்சாலே போதும் இவர் அமல் எல்லாம் இல்லாமல் ஆகிட்டு. ரமதானுடைய காலத்தில் இருக்கிறோம். சில விஷயங்கள் எங்களுக்கு நாங்கள் இன்கல்கேட் பண்ணணும், எங்கள்கிட்ட உருவாக்கணும். அதில் முதலாவது ஒன்று தான் மற்றவங்களோட நாங்கள் எது சரி போஸ்ட் பண்ணுற இருந்தாலும் சரி, நாங்கள் ஒரு இடத்துக்கு போகிற இருந்தாலும் சரி, பேசுகிற இருந்தாலும் சரி, எங்களோட செயலும் இருக்கணும். யார்டையும் உள்ளத்தை நோவடிக்கிறதோ இன்னொருத்தரோட ரைட்ஸை டிஸ்ட்ராய் பண்ணுறதோ எங்களோட டியூட்டி இல்லை. இரண்டாவது, டெவலப்மெண்ட் சைடை நாங்கள் எடுத்து பார்த்தா மற்ற ரிலிஜனில் மாஷா அல்லாஹ் கம்யூனிட்டிஸ் எடுத்து பார்த்தா அவங்கள ஏராளமாக பெரிய நிறைய 1க்கு 2 இல்லை 3 இல்லை 4 இல்லை ஹசரத் எங்களோட நாட்டு சின்ன நாடு, நாங்கள் முஸ்லிம்கள் அதாவது கம்யூனிட்டி வைஸ் கொஞ்சம் பேர் தான் நீக்கிறோம்னு சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ் எங்களுக்கு முன்மாதிரி வைக்கக்கூடிய ஹிந்துஸ் அவங்கள பார்த்து அவங்களோட ஹியூஜ், அதாவது எங்கடையே மாய்த்தான் கண்டினியூ இருக்குது. ஆனால் அவங்களோட மாஷா அல்லாஹ் டெவலப்மெண்ட் பெருசாக இருக்குது. எங்கட சைடில் நாங்கள் we are feel to accept our defeats and accept our downfall so that we'll have the guts to talk in front of the community. எங்கட என்று சொன்னால் முஸ்லிம்கள் என்று சொன்னாலே டான் டிவிக்கு கீழே தான் பிறை டிவியும் வந்திருக்குது. சரியான மீடியா ஒன்று எங்களுக்கு மத்தியில் இல்லை. அதனால் நாங்கள் இதை சரியாக யூஸ் பண்ணணும். இது யூஸ் பண்ணுற டெவலப்மெண்ட் ஒன்று இருக்குது. இதை எடுத்து பார்த்தா வெண்ணக்காட்டின் சஹருக்கு போகும், இஃப்தாருக்கு போகும், மாஷா அல்லாஹ் இவங்களோட 24/7 ஓடுது. ஆனால் எங்களோட டே டு டே லைஃப் இதில் கண்டினியூ ஆக வேண்டும். மற்ற நாடுகளில் எடுத்து பார்த்தா QTV போல் இருக்குது. அதே போல் சவுதி, அதாவது நீங்கள் உம்ரா, அதாவது மக்காவை பார்த்தீங்க, மக்கா 100% லைவ் பேத்துக்கும் நீக்குது. மதீனா எடுத்து பார்த்தா அதுவும் 100% லைவ் பேத்துக்கும் நீக்குது. எங்கட நாட்டில் பெரிய டவுன்ஃபால் மீடியாவுக்கு வரக்கூடிய நேரத்தில் சரியான எங்கடவங்க பின்தங்கி இருக்கிறேன். மீடியா இல்லாட்டி இன்றைக்கு இந்த பெட்ரோல் ஃபியூல்ட QR கோடை டவுன்லோட் பண்ணுற இந்த இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு வராது. அதனால் பாவிக்கணுமானது பற்றி சேரணுமானது சரியான இன்ஃபர்மேஷனை கொடுக்கணும், சரியான விளப்பத்தை கொடுக்கணும். விளப்பம் இல்லாத குழப்பத்தை சிலவங்களுக்கு குழப்பமாக இருக்கும். சும்மா அதை போய்த்து வளர்த்துற மீடியாவில் 2 hour 3 hour 4 hour இன்றைக்கி எவ்வளோ ஏழுமோ எல்லாத்தையும் ஷார்ட் பண்ணி எங்களுக்கு இஸ்லாம் முன்னுக்கு நாங்கள் அது எதிர்பார்க்குறதும் அதுதான். இன்னும் 2 விஷயத்தை சொல்லி நான் முடிச்சுக்கொள்கிறேன். கண்ணியமான அல்லாஹ்வின் அடியார்களே, அன்பான நேயர்களே, இந்த இஸ்லாம் என்று சொல்லக்கூடியது எல்லாத்துக்கும் வழிகாட்டி இருக்கிறது. எங்களுக்கு எங்களோட மீடியாவை எடுத்து பார்த்தா எங்கள்கிட்ட மீடியாவில் இன்னொரு டவுன்ஃபால் என்று எடுத்து பார்த்தா நாங்கள் இது பொதுவாக வச்சிருக்கிறோம், இது இந்த செக்டர்ஸு கீழே தான் பார்க்க வேண்டும் என்று. அதாவது ஸ்பிரிச்சுவல், ஃபிசிக்கல் என்றது தான் எங்களோட சைடில் இருக்கும். எங்களோட லுக்மானுல் ஹக்கீம் அவங்களும் இருக்கிறாங்க. இந்த சைக்காலஜியை சம்பந்தப்பட்ட நிறைய ப்ரோக்ராம்ஸ் இந்த மீடியா த்ரூவாக இது போகணும்.
இது ஆக முக்கியம். என்னன்னு சொன்னால் each and every 4 children are affected by or they are going through mental health issues. நீங்கள் நவலோகம் போல் ஹாஸ்பிட்டல்களுக்கு எடுத்துகிட்டு போனால் பார்க்கலாம், அவங்களோட சைட் வெறுமனையாக ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது இந்த சில்ட்ரன் சம்பந்தப்பட்ட ப்ரோக்ராம்ஸ் நடந்து கொண்டு. அதே போல் எங்களோட சைடில் எங்களோட மீடியாவில் ஒரு டவுன்ஃபால் ஒன்று தான் இந்த புள்ளைகளுக்கு செய்யணுமானது என்னது. உதாரணத்துக்கு எங்களுக்கு தெரியும், வெரி ஃபேமஸ், ஒரு பிள்ளைக்கு ஒரு சாப்பாடு ஊட்டுறேன்றான். ஒரு பிள்ளைக்கு நாங்களும் விண்வெளியில் இருக்கலே, நாங்களும் இந்த நாடுகளில் தான் உலகத்தில் தான் இருக்கிறோம். ஒரு பிள்ளைக்கு ஒரு சோர் தீத்துரென்றாலும் சரி, ஒரு பிள்ளை அலுவலகத்தை நிப்பற்றென்றாலும் சரி, முதல்ல கொடுக்கறது ஃபோனை தான். என் வீட்டில் இருந்தாலும் சரி, அது உங்களோட வீட்டில் இருந்தாலும் சரி, ஒளிச்சு மறைக்க வேண்டிய அவசியமே இங்கே இல்லை. நாங்கள் கொஞ்சம் எங்களோட ப்ரைவேட் டைம், குவாலிட்டி டைமை கொடுக்குறேன்றாலும் ஃபோனை கையில் கொடுத்தாச்சு. இது எந்த அளவுக்கு மட்டும் வந்தீங்க, என்ன மஸ்ஜித் உழுக்க இருந்தாலும் பிள்ளைட கையில் ஃபோனை கொடுத்துட்டு உட்கார்ந்தா தான் எங்களுக்கு அல்லாஹ்னு நிம்மதியாக தராவியாக தொழிலும் இன்ற நிலைமை வந்துட்டு. அதனால் டெவலப்மெண்ட் டீம் ஒன்று இருக்கிறீங்க, இந்த மீடியா டீம் ஒன்று, இதை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி இந்த கிட்ஸுக்கு நாங்கள் எப்படி என்ன செய்யலாம். உதாரணத்துக்கு இந்த சின்ன பிள்ளைகள்கிட்ட இந்த ப்ராஃபட்டிக் ஸ்டோரிஸ், இல்லாட்டி இவங்களோட பேசிக்கான இவங்க படிக்கணும் 5 pillars of Islam, அதில் வுது, இதுவரை மாதிரி சில விஷயங்களை கொஞ்சம் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க என்ற ரிக்வெஸ்ட். கடைசி ஒரு விஷயத்தை நான் சொல்லி முடிச்சுக்கொள்கிறேன். எது எப்படி இருந்தாலும் சரி, நாங்கள் இங்கே we are free to post anything what we ever we want. ஆனால் எங்களுக்கு ஒரு கோட் ஒன்று இருக்குது, எங்கள்கிட்ட பவுண்டரி ஒன்று இருக்குது. யார் என்ன செஞ்சாலும் சரி, இன்றைக்கு நான் ஒரு விஷயத்தை போஸ்ட் பண்ணுவேன், நான் இன்னொருத்தரை பற்றி எலிகேஷன் போடலும், அது சொல்லுவாங்க மீடியா உங்களுக்கு யூ கேன் ஃபீல் ஃப்ரீ, உங்களோட ஒப்பீனியன் என்று சொல்லி பேசலும். ஆனால் ஒரு முஸ்லீம்க்கு அப்படி பேசல. அவர் நினைச்சதெல்லாம் பேசிக்கொண்டு நீக்கலாது. ஏன் என்ன, இந்த வார்த்தை, இந்த கை, இந்த கண், இந்த காது எல்லாமே அல்லாஹ் தந்தது. இது அமானிதம். இந்த அமானிதத்தை பேணி பாதுகாக்கணும். சில விஷயங்கள் எங்களோட காதில் படுதா, நாங்கள் அதை எடுத்து அது தீரா, அது உண்மையா பொய்யான்னு தெரியா, அது இன்னொருத்தருக்கு இஃபெக்ட் ஆகுமான்னு தெரியா. உதாரணத்துக்கு ஒரு கல்லணன் சொல்லி நாங்கள் ஒருத்தரை ஃப்ரேம் பண்ணிட்டோம். அது அவரை சார்ந்தது மட்டும் இல்லை, அவரோட குடும்பத்தையும் சார்ந்தது இது. அவர் அதுக்கு போகிற இன்னொரு இடத்துக்கு தொழிலுக்கு போயிடாது. அதனால தான் நீங்கள் பார்ப்பீங்க சில முகத்தை பிளர் பண்ணி போடுவாங்க. அது என்னத்துக்கு போடுறது? அது ஒரு கர்ட்டசி. ஒருத்தரை நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணணும். அதாவது நாங்கள் வெறுப்போம், இஸ்லாம் சொல்லுது அந்த குத்தத்தை செஞ்சவரை இல்லை. இஸ்லாம் எப்பயும் சொல்றது தான். மீடியாவில் ஈக்கக்கூடியவங்க இதை கொஞ்சம் மூத்தவங்க ஈக்கிறாங்க, நான் பேச தகுதி இல்லை, ஆனாலும் எந்த சைட்ல இருக்கிற ஒரு ஒப்பீனியன் சொல்றேன். ஆக முக்கியம், எங்களுக்கு குத்தத்தை வெறுக்கலாம், பிரச்சனை இல்லை, செஞ்சவரை வெறுக்க முடியாது, எக்காரணத்தை கொண்டு வெறுக்க முடியாது. ஒரு தடவை ஹஜரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய காலத்துல ஒரு மனிதன் இருந்தார். அவர் பொய் நபியோட சேர்ந்து பிரச்சாரத்தை உருவாக்கி சென்றாரு. இப்ப சஹாபாக்கள் இவரை பிடிச்சி வந்து கையும் காலுமா அம்பட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பள்ளியில் கட்டி வச்சு கேட்டாங்க, நீங்க ஏன் இந்த வேலையை செஞ்சீங்க? அவர் சொன்னாரு, யா முஹம்மத் என்று தான் பேசினார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல, அல்லாஹ்ட நபி என்று சொல்லல. சொன்னாரு, இந்த உலகத்துல எனக்கு விருப்பம் இல்லாத முகம் உங்களோட முகம் தான், எனக்கு விருப்பம் இல்லாத மஸ்ஜித் இந்த மஸ்ஜித் நபவி தான், விருப்பம் இல்லாத மார்க்கம் இந்த மார்க்கம் தான். இந்த எனக்கிட்ட வந்து பேசிக்கொண்டிருக்க வானம், நீங்க உண்டோ என்னைய மன்னிக்கிறீங்க என்று சொன்னா என்னைய மன்னிச்சிருங்க, அப்படி இல்லாட்டி என்னைய கொண்டு போட்டு. முதலாவது அண்டை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டுட்டாங்க, ரெண்டாவது அண்டையும் விட்டாங்க, மூணாவது அண்டை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு கேட்டாங்க, நான் உங்களே மன்னிச்சு விட்டேன்னு சொன்னா நீங்க என்னையோட எப்படி நடந்து கொள்வீங்க? நான் உங்களுக்கு நன்றி உள்ளவனாக இருப்பேன். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மூணாவது அண்டை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இவர் விட்டுருங்க, இவர் மன்னிப்பு கொடுக்குறோம். அவருடைய பாவத்துக்கு உள்ள ஏனென்ற 5 தொழுறார், அவர் பார்ப்பார், சஹாபா இதெல்லாம் அவர் பார்த்துட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய செயலுக்கு தான் தண்டனை கொடுத்தாங்க இல்லையா, அந்த மனிதனுக்கு தண்டனை கொடுக்கல, ரிலீஸ் பண்ணாங்க. அவர் அடுத்த பக்கத்தால் அப்படியே வந்து சொன்னார், நான் எவ்வளோ எல்லாம் உங்களுக்கு அநியாயம் செய்ய வந்தேன், இந்த 3 நாளில் எனக்கு உங்களைய பற்றி விளங்கிட்டு யார சொல்லலாம், என்னை அல்லாஹ்க்காக வேண்டி மன்னிச்சுக்கோங்கன்னு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். இப்போ இந்த சஹாபாக்கள் இதை ப்ரொடெக்ட் பண்ணி, இதை ரெக்கார்ட் பண்ணி, இந்த டேட்டா எல்லாம் ரெக்கார்ட் பண்ணப்பட்டு இருக்குது. இதை ரெக்கார்ட் பண்ணி எங்களுக்கு வரலாற்று என்கிட்ட இஸ்லாம் வந்து அதுதான். உலகத்தில் எந்த மீடியாவையும் பார்க்க மாட்டீங்க, எந்த டாக்குமெண்ட்ரியும் பார்க்க மாட்டீங்க,
அந்த காலம் தொடக்கும் இது முட்டும் அந்த செயின் ஆஃப் நரேஷன் இஸ்லாத்துல மாத்திரம் தான் இருக்குது. புகாரி இமாம பத்தி ஆத்தரை பத்தி மட்டும் தான் ஒரு இன்ட்ரடக்ஷன் இருக்கும். அந்த ஆத்தரோட டீச்சர்ஸ் மார்களையும் இஸ்லாம் ரெக்கார்ட் பண்ணி காட்டியிருக்கு. என்ன சொல்ல வாரோம்னு சொன்னா, இந்த மெசேஜை பாதுகாத்தாங்க. அவரோட குத்தத்தை மாத்திரம் தண்டனை கொடுத்தாங்க. 3 நாள் தான் அரெஸ்ட். 3வது ஆண்டைக்கு பிறகு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வந்து சொன்னார், உங்களோட நல்ல அஹ்லாக் இருக்குது. அதனால நாங்கள் அந்த எங்கள்கிட்ட வரக்கூடிய தேவையில்லாத ரூமர்ஸ் ஆகிக்கலாம், ஸ்கேம்ஸ் ஆகிக்கலாம், அதை நாங்கள் என்ன செய்யணும், அதை தான் வெறுக்கணும். முடிய செய்கிறவங்களை நாங்கள் வெறுத்து அவங்கள குற்றச்சாட்டு போட்டு இவங்க தான் ஃப்ரேம் பண்ணுறது எங்களோட டியூட்டி இல்லை. எங்கட வேலை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிட்ட பாவ மன்னிப்பு கேட்டு எங்கட லைனை நாங்கள் கிளியர் பண்ணி போகிறேன். எத்தனையோ பேர் இன்றைக்கு இந்த உலகத்துக்கு வந்த பர்பஸ் என்னன்னு தெரியாமல் இருக்கிறோம். எத்தனையோ பேர் நினச்சிக்கொண்டீங்க நாங்கள் இந்த உலகத்துக்கு வந்தீங்க இந்த ரைட் ராங் போடுதான். அவர் சரி இவர் பிழை, இவர் சரி அவர் பிழை. அல்லாஹ் எங்களை உலகத்துக்கு இதுக்கு அனுப்பல. அல்லாஹ் எங்களை அனுப்பிக்கிறான். அவனுக்கு இபாதத் செஞ்சு நல்ல மனிதனாக மாறி சொர்க்கத்துக்கு போகிறது தான். படைச்ச ரப்பு என்ன சொல்கிறானோ அதை எடுத்து நடக்க சொல். அதனால் கண்ணியமானவர்கள், அல்லாஹ் நல்லடியார்களே, எங்கள்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு ஜாப் என்னென்னா, எங்களை ப்ரொடெக்ட் பண்ணிடும். We can behave ourselves. We cannot replace someone else. Wa akhiru da'wana alhamdulillahi rabbil alamin. இஸ்லாமும் ஊடகமும் என்கின்ற அந்த அழகிய உரையினை வழங்கி சென்ற மௌலவி ஷக்கீல் இஸ்லாமி அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, ரமலான் மாதம் இறுதி பத்தை அடைந்திருக்கின்ற நாம் இந்த காலப்பகுதியில் நமது துவாக்களும் நம்முடைய சிந்தனைகளும் எமது உலக அமைதிக்காக அமைய வேண்டிய காலம் இது. இன்று உலகில் நடக்கின்ற யுத்தத்தின் ஒரு பகுதி எமது நாட்டையும் தொட்டு செல்கிறது பொருளாதார நெருக்கடியில். அதன் ஆரம்பம் இப்போதே பெட்ரோல் தட்டுப்பாட்டில் நாம் ஆரம்பித்திருக்கின்றோம். இந்த ரமதான் மாதத்தில் நாம் அனைவருடைய பிரார்த்தனைகளிலும் முழு உலகமும் இந்த யுத்தத்திலிருந்து விடுதலை அடைந்து சமாதானத்துடன் பயணிக்க நாம் அனைவரும் பிரார்த்திக்க வேண்டியது எமது தலையாய கடமையாகும். இதனை நினைவுபடுத்தி கொண்டு ஆஸ் கேபிள் நிறுவனத்தினுடைய பணிப்பாளர் திரு SS குகநாதன் அவர்களுக்கு நாங்கள் மேலும் நன்றிகளை தெரிவித்து கொள்கின்றோம். காரணம் என்னவென்றால் 12 வருடங்களாக தொடர்ச்சியான பயணமாக 24 மணி நேரமாக பிறை தொலைக்காட்சி ஓய்வில்லாமல் தொடர்கிறது. அந்த பிறை தொலைக்காட்சியினுடைய ஓய்வின்றிய பயணத்தின் ஒரு பகுதியாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற பிறை டிவியினுடைய பிரதானி சகோதரர் ரிஸ்வான் ஜுனைத் அவர்கள் சில வார்த்தைகளை உங்கள் முன் உரையாற்ற அன்போடு அழைக்கின்றேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே, அல்ஹம்துலில்லாஹ். இதில் வந்திருக்கிற எல்லாரையும் அறிமுகமானவர்கள், அதனால் புதுசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. பிறை டிவி அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு சந்தேகம், இது வந்து சோசியல் மீடியாவில் போகிற ஃபேஸ்புக் டிவியா இல்லைன்னா யூடியூப்பா அப்படின்றது. இது 24 மணித்தியால் ஒரு தொலைக்காட்சி சேனல். ASK மீடியாவோட கேபிள்லையும் சரி, ASK மீடியா டான் டிவி குழுமத்தோட ஒரு முக்கியமான ஒரு இஸ்லாமிய சைட்டில் 24 இயங்கக்கூடிய ஒரு சேனல். குறிப்பாக ஒரு குறுகிய நாள் அழைப்பு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கு முதல் கட்டத்தில் எல்லாருக்கும் வந்து ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். ஏன்னா ஒரு 2-3 நாள் தான் இருக்கும். அதுக்குள்ளே நாங்கள் ஒரு திட்டமிட்டு கட்டாயம் எங்களோட தொடர்ந்து பயணிச்சுட்டு இருக்கிற எல்லாரையும் அழைச்சி அவர்களுக்கு ஒரு இஃப்தார் ஏற்பாடு செய்ய வேண்டிய சூழல். ஸோ நிறைய பேருக்கு அழைப்பு ஏற்படுத்தியிருந்தோம். ஆனால் எல்லாருக்குமே இன்றைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 7-8 இஃப்தார் தொடர்ச்சியாக நடந்துட்டு இருக்குது. அதால் அவங்களால சரியான டைமுக்கு வர முடியலை அப்படின்ற விஷயத்தையும் சமீபத்தில் சொல்லியிருந்தாங்க. பட் அதே மாதிரி இங்கே வருகை தந்திருக்கிற எங்களோட உலமாக்கள் எல்லாரோட பேர் சொல்லணும்னா நேரம் வந்து போதாமல் இருக்குது. ஏன்னா அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே சொல்லி ஆகணும். சுகுர்தீன் மௌலவியாக இருக்கலாம், அப்துல் ரஹ்மான் ஆஃபீஸாக இருக்கலாம், டாக்டர் லுக்மானுல் ஹக்கீமாக இருக்கலாம், அதே மாதிரி சிஃபான் லோயர்,
அதே மாதிரி தாசி மௌலவி, சாம்னவாஸ் சார், அதே மாதிரி அப்துல் ரஹ்மான் மௌலவி, இப்படி சாஹில் மௌலவி, நாலிம் மௌலவி, நாஸ் தொடர்ச்சியாக எங்களோட பயணிச்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ எல்லாருக்கும் இந்த இடத்துல நான் நன்றி சொல்லணும். அதே மாதிரி மிஃப்ரா சிஸ்டர், மஃபாசிர், எல்லாருக்குமே நான் சொல்லி ஆகணும். அதே நேரத்தில் இந்த இடத்துல இந்த சந்தர்ப்பத்தில் நான் பேசுகிறதுக்கு ஒரு முக்கிய காரணமாக அமைஞ்சது எங்களோட டான் டிவி குழுமத்தினுடைய தலைவர் எஸ் குகநாதன் அவர்களுக்கும், அதே மாதிரி முன்னாள் பணிப்பாளர், அதே மாதிரி இயக்குனராக இருந்த துஷாந்த், அதே மாதிரி இப்போ எங்களோட ஒரு பேக் போன், அதே மாதிரி ஒரு தூணா, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல பண்டா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிற மிஸ்டர் ஷாமலன் சிஓ. ஸோ அவங்க எல்லாருக்குமே இந்த இடத்துல நான் நன்றியை சொல்லணும். நான் நிறைய விஷயம் பேசணும்னு இருந்தேன், பட் என்னென்னா அந்த நேரம் போதாது அப்படின்றதால கொஞ்சமாக பேசி முடிச்சுக்கிறேன். பட் இதில் நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்ல முடியாது. என்னென்னா எல்லாருக்குமே நான் கடமைப்பட்டிருக்கேன். எந்த ஒரு நேரமாக இருந்தாலும் எப்போவா இருந்தாலும் உடனே அழைப்பினை ஏற்படுத்தி எந்த ஒரு இப்போ நாங்கள் ஸ்டார்ட்டில் வந்து ஒரு இஸ்லாமிய சேனலாக 24 hours போகட்டும் அப்படின்னு முடிவெடுத்து பயான், அதே மாதிரி இஸ்லாமிய கட்டமைப்புக்குள்ளே பயணிச்சுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் எங்களோட இங்கே கைகோர்த்திருந்தாங்க மிஸ்டர் ஹுசைக் ஃபாரூக், அதே மாதிரி அக்ரம் லுதுஃபி, இன்னும் நிறைய பேர், கியாசே புகாரி போன்றவர் வந்து இல்லை நம்ம தொடர்ச்சியாக இதை வந்து வெறும் இஸ்லாமிக் சைடில் கொண்டு போகாமல் எங்களோட கலை கலாச்சாரம் அதே மாதிரி நிறைய விடயங்கள் இருக்குது, அதை நாங்கள் அடையாளப்படுத்தணும். முஸ்லீம் சமூகத்துக்கான ஒரு ஊடகமாக நாங்கள் வந்து இதை மாற்றணும், அதுக்கான ஒரு சப்போர்ட்டை நாங்கள் வழங்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பயணிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கும் இந்த இடத்துல நான் வந்து நன்றியை சொல்லிக்கிறேன். அதே மாதிரி நாம் தாசிமோலவிட்டையும் இன்ஷால்லா பேசியிருக்கிறோம். கடந்த காலங்களில் ரம்ஜான் நிகழ்ச்சிகள் செய்வோம் அப்படின்னு. இன்ஷால்லா எதிர்வரும் காலங்களில் தொடர்ச்சியாக அவங்களோட அனுசரணையோட நிகழ்ச்சிகள் செய்வோம் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல நான் கேட்டுக்கிறேன். அதே மாதிரி எங்களுக்கு வந்து தொடர்ச்சியாக வெள்ளிக்கிழமையில் ஜும்மா பயனை வழங்கிட்டு இருந்தாங்க ஜாமீல் பலா தலைவர் அப்துல் ரஹ்மான் ஹாஃபிஸ் அவங்க. ஸோ அந்த பள்ளியிலேருந்து தொடர்ச்சியாக ஜும்மாக்கெல்லாம் கொடுத்துட்டு இருந்தோம். அதே மாதிரி கொல்லுப்பட்டி பள்ளி, இன்னும் நிறைய விஷயங்கள் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் 2 பேருக்கு இந்த இடத்துல ஞாபகப்படுத்திக்கணும். நான் அவங்களுக்கு வர முடியாத சூழல் ஆகிடுச்சு. அக்ரம் மௌலவி, அதே மாதிரி ஆஷிக் மௌலவி. கிட்டத்தட்ட 273 எபிசோடுகளை தாண்டி வந்து எங்களோட மனாஃபில் இஸ்லாம் என்ற, அதாவது புனித தலங்களில் இருக்கிற ஜும்மா வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி வழங்கிட்டு இருக்காங்க. இந்த சந்தர்ப்பத்தில் தான் வருவாங்க. அதே மாதிரி டாக்டர் லுக்மானுல் ஹக்கீம் ஆரம்பித்ததுலேருந்து தொடர்ச்சியாக மனதோடு பேசலாம் அப்படின்ற சீரீஸ், அதே மாதிரி அடையாளம் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியை தொடர்ச்சியாக வழங்கிட்டு வந்திருந்தார். அதே போல் சிஃபான், அவர் ஒரு ஆலிம், இப்போ ஒரு லாயர், ஹைகோர்ட்டில் வேலை செய்கிறாரு. நாங்கள் யாழ்ப்பாணத்தில் இயங்கிட்டு இருக்கிற காலத்துலேருந்து யூனிவர்சிட்டியிலேருந்து அவர் படிச்சுட்டு இருக்கும்போதும் பகுதி நேரமாக நோம்பு டைமில் இரவில் கூட வந்து எங்களோட நிகழ்ச்சிகள்லாம் ஒழிப்பதை தந்துட்டு தொடர்ச்சியாக போயிட்டே இருந்தார். பட் இப்போ அவர் கொஞ்சம் பிஸி அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி உமேரை பற்றி சொல்லணும்னா, கொழும்பில் இருக்கிறதுக்கு உமேர் தொடர்ச்சியாக வந்து எங்களோட ஆரம்பத்தில் பணி செஞ்சுட்டு இருக்கும்போது இரவு பால் பார்க்காம வேலை செஞ்சுட்டு இருந்தார். ஸோ அவருக்கு நன்றி. அதே மாதிரி இங்கே பணியாற்ற எங்களோட டான் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் இந்த இடத்துல நான் நன்றியை சொல்லிக்கிறேன். ஏன்னா நிறைய விஷயம் பேசலாம், நான் நேரம் போதாது. இந்த அழைப்பை ஏற்று இங்கே வந்த எல்லாருக்கும் மறுபடியும் ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். தொழுகைக்கான ஏற்பாடுகள் செஞ்சுருக்கு. உங்களுக்கு இருக்கிற இந்த இஃப்தாருடைய நேரத்தில் மனசால் சாப்பிடுங்க. எதுவும் குறைகள் இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் இது எங்களுக்கு ஒரு ஆரம்ப கட்டம் அப்படின்னு சொல்லலாம். நாங்கள் இதுவரைக்கும் கொரோனா நான் வந்து கொழும்புல ஸ்டார்ட் பண்ணி தொடர்ந்து எஃப்னாலேருந்து வந்த பிறகு கொழும்புல ஆரம்பித்து நாங்கள் தொடர்ந்து செய்யும் போது கொரோனா, அதுக்கு பிறகு பிரச்சனை வந்து சரி இன்றைக்கு இஃப்தார் ஏற்பாடு பண்ணிட்டு காலையில் 12 மணிக்கு பார்க்குறேன் மெசேஜ் வந்திருக்கு, எல்லோரும் கியூஆர் வந்து எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு. ஸோ அது வந்து எங்களுக்கு ஒரு பலம் தான். நிச்சயம் என்னென்னா சரி எந்த இது சிக்கல் வந்தாலும் தொடர்ச்சியாக அதை எடுத்துகிட்டு போவோம். அதுக்கு எங்கள் கம்பெனி ஏஎஸ்கே குரூப் எப்பயுமே வந்து எங்களோட பலமாக இருக்குது. அதை நான் மறுபடியும் சொல்கிறேன்னா மிஸ்டர் குகநாதன் சார் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதெல்லாம் பார்த்துக்கலாம்டா நீ பண்ணு அப்படின்னும் போது பின்னால் இருந்துட்டு நம்ம சிஓன்னு சொல்லுவார், டேய் பரவாயில்லடா நீ பண்ணு பார்த்துக்கிறேன், நான் இருக்கேன், மிச்சம் எல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு. ஸோ இன்ஷா அல்லாஹ் இது ஒரு ஆரம்பம். இது வந்து நிச்சயமாக இது இந்தியோட நிற்க போகிறது இல்லை. நாங்கள் அடுத்த நிறைய திட்டங்கள் செய்கிறதுக்காக ஒரு முன்னேற்பாடு தான் இந்த இஃப்தாரும் அமைஞ்சிருக்கும். எங்களோட உலமாக்களுடைய துணை நிச்சயமாக இருக்கும். இன்ஷா அல்லாஹ் நாங்கள் அடுத்த கட்ட நகர்வு என்ன அப்படின்றத திட்டமிட்டு நம்ம சொல்லுவோம். பட் இப்போ இருக்கிற நேரம் நெருங்கினதால இன்ஷா அல்லாஹ் எதிர்கால காலங்களில் ஹஜ் பெருநாளுக்கு முன்னுக்கு எங்களோட திட்டங்கள் எப்படி மாறும் அப்படின்றத இன்ஷா அல்லாஹ் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இந்த நேரத்தில் இங்கே வந்ததுக்கு, இந்த அழைப்பை ஏற்படுத்தி வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும். புரை டிவி கடந்து வருகின்ற பாதைகள், புரை டிவி
சந்திக்கின்ற சவால்கள், சமூகம் பிறைக்கு கொடுத்த அங்கீகாரம், சமூகம் பிறைக்கு கொடுத்து கொண்டிருக்கின்ற ஆறுதல்கள், ஆதரவுகள் அத்தனையும் மொத்தமாக சொல்லி முடித்து சென்ற பிறை டிவியின் பிரதானி சகோதரர் ரிஸ்வான் ஜுனைத் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, இந்த ரமலான் 25வது நாள் இன்றைய நாள் மஹ்ரிப் தொழுகைக்கான அதான் ஒலிக்கும் நேரம் 6:23. மஹ்ரிப் தொழுகைக்கான அதான் ஒலிக்கும் நேரம் வரையில் துவா பிரார்த்தனை வழங்குவதற்காக நாம் அழைப்பது அஷேர் மௌலவி SMM சுஹூர்தீன் அவர்களை அழைக்கின்றோம். الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمد رسول الله أشهد أن محمد رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله الله பிறை டிவியின் ஹிஜ்ரி 1447 ரமலான் மாத இஃப்தார் விசேட நிகழ்ச்சி இன்றைய தினம் இடம்பெற்றது. இன்றைய தினம் இதுவரை இடம்பெற்ற நிகழ்ச்சிகள் அத்தனைக்கும் எமக்கு உறுதுணையாக செயற்பட்டு அனுமதி அளித்து எம்மை ஊக்கப்படுத்திய ஆஸ் கேபிள் மீடியா நிறுவனத்தினுடைய நிறைவேற்று பணிப்பாளர் திரு SS குகநாதன் அவர்களுக்கும், அதே போன்று ஆஸ் கேபிள் நிறுவனத்தினுடைய CEO ஷாமலன் தியாகராஜா அவர்களுக்கும், விளம்பர பீட முகாமையாளர் சிவா கணேஷ் அவர்களுக்கும், ஹெட் ஆஃப் த மார்க்கெட்டிங் சசிக வீரசிங்க அவர்களுக்கும், மார்க்கெட்டிங் டீம் ஆகியோருக்கும் நாங்கள் விசேட நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, இன்றைய இஃப்தார் நிகழ்ச்சியில் எம்முடைய குறுகிய அழைப்பினை ஏற்று சிரமம் பாராது இன்றைய நாள் கலந்து சிறப்பித்திருக்கின்ற உலமா பெருந்தகைகள், புத்திஜீவிகள், பிறை டிவி நேயர்கள் அனைவருக்கும் நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு, இன்றைய நிகழ்ச்சியினை செவ்வனே செயற்படுத்த எமக்கு தொழில்நுட்ப உதவி வழங்கிய பிறை டிவியின் தொழில்நுட்ப உதவி குழுவினர் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, பிறை டிவியின் பிரதானி ரிஸ்வான் ஜுனைத் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்து, இன்ஷா அல்லாஹ் பிறை டிவியின் மற்றொரு நிகழ்ச்சியூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் கியாசே புகாரி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.